கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எது என்னை அடைந்தாலும், மலர்ச்சியோ மனத்துயரோ எது என்னை ஆண்டாலும், எனக்கென்று நான் கொண்ட அனைத்துமே பிரிந்தாலும், எனக்கென்று நீ உண்டு, எல்லாம் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். கல்வாரி பாடத்தை கற்றுத்தர வேண்டும். கற்றிட்ட பாடத்தை வாழ வரம் வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். பலதரப்பட்ட பேர் இந்த 40 நாட்களும் பல வழிகளில் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். அவர்கள் கடைப்பிடிக்கும் ஒவ்வொரு விடயத்தையும் அவர்கள் நல்ல முறையில் கடைப்பிடிக்க ஆண்டவர் தாமே அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று மன்றாடவும். பல பேர் உபவாசம் இருக்கின்றார்கள். பல தீமைகள் வந்து அவர்களை நெருங்கும் போது அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு வாழவும், அதோடு சேர்ந்து நல்ல கிரிகைகளை செய்து தப வாழ்வில் வாழும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் நெருங்கி வாழ தேவையான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் இத்திருப்பலியில் மன்றாடவும். முக்கியமாக இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரும் இணையத்தினூடாகவும் தொலைக்காட்சி வழியூடாகவும் இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசிரை கேட்டு மன்றாடுவோம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை எல்லாம் நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்கின்றனர் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூயமர் நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறை உண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகிலும் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65 இறை வசனங்கள்
17 தொடக்கம் 21 ஈறாக. ஆண்டவர் கூறுவது: இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கின்றேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுள் இறக்கும் பச்சிளங்குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாய் மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்போது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 திருவசங்கள் 43 தொடங்கி 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பம் நகூமில் அரச அலுவலர்களின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டால் அன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போது அவருடைய பணியாளர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பின்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவர் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டாரும் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் இயேசுவை உற்று நோக்கும் போது, இயேசுவின் பற்றி நாங்கள் அறியும் போது, இயேசு மக்கள் மத்தியில் அவர்களுடைய பிணிகளை போக்குவதும் புதுமைகளை செய்வதும் அருள் அடையாளங்களை காட்டுவதுமாக இருக்கின்றார். மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிணிகளை போக்குவதில் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எனவே இங்கே நாங்கள் பார்த்தால் அரச அலுவலர் கப்பம் நகூமில் அரச அலுவலரின் மகன் நோயிற்றிருக்கின்றார் என்று அவருடைய அந்த அரச அலுவலர் வந்து சொல்லுகின்றார், தனது மகன் நோயிற்றிருக்கின்றான், ஆண்டவரே வாரும் ஆண்டவரே என்னோடு போக என்றார். தூர பிரதேசமாக இருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தால் இயேசு பல வழிகளில் மனிதனை குணமாக்கின்றார். மனிதன்கள் ஒரு வழிதான், அவர்களை இயேசுவுக்கு முன்னால் வந்து நிற்கின்றார்கள், அவர் குணமாக்குகின்றார். இயேசு தொட்டு குணமாக்குகின்றார். இயேசுவை தொடுவதால் குணமாகின்றார்கள். இங்கே நாங்கள் பார்த்தால் ஒரு பெரிய தூரம், அதாவது பல மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு மனிதரை, ஒரு சிறுவனை இயேசு குணமாக்குகின்றார். அதாவது இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டியது, இயேசு புரிந்து கொள்ளுகின்றார். அந்த அரசு அலுவலருடைய மனதை புரிந்து கொண்டவர். அவர் கேட்கின்றார், அவர் கெஞ்சுகின்றார், சொல்லுகின்றார், அவர், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். அவருக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது இயேசுவில். அதனால தான், ஐயா, இறக்கும் முன் வாரும் ஆண்டவரே, என்னோட மகன் இறந்து விடுவார். அப்போது இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த மனிதன் பெரிய ஒரு தாகத்தில் இருக்கிறான், அவனுக்கு முடியவில்லை, ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை. அவன் இயேசுவின் மேலே முழு நம்பிக்கையோடு சொல்லுகிறான், இயேசுவே என்னோட மகன் பிழைத்து கொள்வான், நீர் வந்தால் அவன் இறக்கப் போகிறான். எனவே இதை கேட்ட இயேசு உடனடியாக அவரிடம் சொன்ன வார்த்தைகள், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான். நீர் புறப்பட்டு போறோம், பயப்பட தேவையில்லை, உன் மகன் பிழைத்து கொள்வான். எனவே பல பேர் இதில் பெரிய
சங்கடங்களோடு இருப்பார்கள். எப்படி அவர் குணமாகுவாரா, நடக்குமா, இதுகள் எல்லாம் முடியுமா, இப்படி எல்லாம். ஆனால் இந்த அரச அலுவலர் என்ன செய்கின்றார், உடனே திரும்பி போகின்றார். ஒரு வார்த்தையுமே கதைக்கல. அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது. என்ன செய்கிறார், இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். எனவே இந்த வார்த்தையில் நாங்கள் நம்பிக்கை கொள்வது அன்பார்ந்தவர்களே. எங்களுடைய வாழ்க்கையில் பல நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் ஒருவர் மேல் வைக்கும் நம்பிக்கை முழுமையாக இருக்கணும். அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த நம்பிக்கை என்பது ஆழமான முறையில் மனதில் இருக்கணும். மனதில் சும்மா நாங்கள் சொல்கிறதுக்கு சொல்லக்கூடாது. ஆண்டவரில் ஆழமான நம்பிக்கை அவருடைய வார்த்தைகளில் அவர் காணப்படுகின்றது. இயேசு வார்த்தையில் அவர் பிடித்துட்டார். இயேசு சொல்லிவிட்டார், இனிமேல் அவர்கிட்ட இருக்க தேவையில்லை. எனவே பல பேருடைய வாழ்க்கையில் இது வேலை செய்யுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் அமைகின்றது. என்ன, இயேசுவோட கேட்டுப்பான், இயேசுவே நீர் வராமல் எப்படி ஆண்டவரே நான் போகணுமா, எப்படி குணமாவானா என்னுடைய மகன்? பல கேள்விகள் கணைகள் வந்திருக்கும். ஆனால் இந்த மனிதன் ஒரே அந்த இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போகின்றான். எதுவும் தேவையில்லை, இயேசு சொல்லிவிட்டார், அவன் குணமாவான் என்பது நிச்சயம். அதில் ஒரு துளி கூட அவனுக்கு நம்பிக்கை அற்றவனாக இருக்கவில்லை. எனவே அவன் திரும்பி போகிற பிறகு அவன் வழியில் போகிற நேரம், அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு அவருடைய சீடர்கள், அவரோடு இருப்பவர்கள், பணியாளர்கள் அவருக்கு எதிராக சொல்லுகிறார், மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். அப்போது இந்த மனிதனுக்கு தேவையாக இருந்தது எத்தனை மணிக்கு இவர் குணமாக இருக்க வேண்டும். அதோடு பிற்பகல் 1 மணிக்குன்னு காய்ச்சல் நீங்கியதுன்னு சொல்லுகிறேன். எனவே இயேசு சொன்ன வார்த்தை அந்த நேரம் இருந்தது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரை அணுகி செல்லும் போது எங்களிடம் இருக்க வேண்டிய ஆழ்ந்த நம்பிக்கை இப்படியாக இருக்க வேண்டும். சும்மா எல்லாம் கடவுளை நாங்கள் தேடினாலும் கடவுள் எங்களிடம் கேட்பதையெல்லாம் என்மேல் நம்பிக்கை வைங்க, என்னுடைய வாழ்வில் நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு வரும் கஷ்டங்களையெல்லாம் நான் நீக்கி விடுவேன். இதெல்லாம் பெரிய விடயம் அல்ல கடவுளுக்கு. ஆனால் நம்பிக்கை இருப்பவனுக்கு வாழ்க்கையை மாறிவிடும். நம்பிக்கை இருப்பவனுடைய வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவன் சாக இருந்தாலும் அது எல்லாம் எடுக்கப்படும். அவனுக்கு புதிய ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுகின்றது. எனவே தான் ஆண்டவர் எங்கே தூரமா கிட்டையா, அவர் பக்கத்திலேயா, ஆனால் நம்பிக்கை மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய அவாவாக ஆசையாக இருக்கின்றது எங்களுடைய வாழ்வில். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் முழு நம்பிக்கை வைத்தவர்களாக ஆண்டவரோடு பயணிப்போம். அந்த நம்பிக்கையில் ஆண்டவரை முழுமையாக வைத்து நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை விட்டு வேறு யாரும் இல்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நீர் மட்டும்தான். எனவே இந்த வார்த்தைகளோடு நாங்கள் இன்றைய நாளுக்குள் பயணிப்போம். ஆண்டவருடைய ஆசிரை கேட்போம். இத்திருப்பலியுண்டாக நாங்களும் முழு நம்பிக்கையோடு வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். அன்பின் தந்தையே, எமது திரு அவைக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். இந்த நவீன உலக போக்கிற்குள்ளே சிக்கொண்டு சிதறி போகாமல் ஒரே ஆயனின் கீழ் ஒற்றுமையாகவும் எதிர்நோக்குடனும் இணைந்து பயணிப்பதற்கு தேவையான உமது பாதுகாப்பினை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எமது இளைஞர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்கள் தங்களது முக்கியத்துவத்தினையும் பொறுப்பினையும் உணர்ந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் அக்கறையும் பொறுப்புணர்வும் கொண்டவர்களாக வாழ்வதற்கு தேவையான ஞானத்தினை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்துபவரான தந்தையே இறைவா, தற்கால வாழ்க்கையில் எமது மக்களையும் குடும்பங்களையும் குழப்பிக் கொண்டிருக்கின்ற நோயாகிய போதைப்பொருள் பாவனையை பாதம் தருகின்றோம்.
மக்கள் என்றும் இவற்றிலிருந்து விலகி ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு தேவையான தூய ஆவியின் தூண்டுதலை அளித்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, நீர் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆண்டவரே, உம்மில் வைக்கும் விசுவாசத்தை முழுமையாக வைத்து வாழ எங்களுக்கு வரம் தரும் ஆண்டவரே. உம்மை மட்டுமே தேட, உம்மை மட்டுமே அண்டி வாழ, உம்மில் மட்டும் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும், சொல்லித்தாரும், எங்களை வழி நடத்தும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தன்னை தந்தேன் இறைவா, இன்று ஏற்றிடுவாய் என் தலைவா. என்னை தந்தேன் இறைவா, இன்று ஏற்றிடுவாய் என் தலைவா. உள்ளதெல்லாம் உம்மிடமே உவப்புடனே ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய். என்னிடம் இருப்பது எதுவுமில்லை, எனக்கென்று உள்ளதும் ஒன்றுமில்லை. என்னிடம் இருப்பது எதுவுமில்லை, எனக்கென்று உள்ளதும் ஒன்றுமில்லை. எனக்காய் அன்று உன்னை தந்தாய், இன்று உமக்காய் நான் என்னை தந்தேன். ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய், அன்பின் காணிக்கை பொருளாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களெழுதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கைகளின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகில் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வை நோக்கி எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஏற்தலும் நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எல்லா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார், அருளமுதை ஈந்தார். என் ஆவியை உங்கள் நடுவில் வைப்பேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் அருள் அடையாளங்களால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றுக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் மீது மன்றாட். ஆண்டவரே, மக்களை உள்ளும் புறமும் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடலை சார்ந்த இச்சைகளால் தடைப்படாது அருள் வாழ்வை நாடுவதில் அவர்கள் வலிமை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.